வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல 2009ல வெளியான தி கிரை ஆஃப் தி அவுல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராபர்ட் அப்படின்ற ஒரு நபர் கார்ல வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவரோட வீட்டுக்கு போனோம்னா ஒரு பக்கம் போனோம். ஆனா அந்த பக்கம் போகாம இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி தான் இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் இடத்துல காரை நிறுத்திடுறாரு. கார் ரிப்பேர் ஆன மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக பேனட்டை ஓபன்லயே வச்சிருக்காரு. இந்த இடத்துல தனியா ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை பாக்குறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. அந்த வீட்டுல ஜெனி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் இருக்கா. பாட்டு கேட்டுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி ராகம் பாடிக்கிட்டு இவளும் கிளீனிங் ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. மறைஞ்சிருந்து இவர் அந்த பொண்ணை தான் கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் என்ன பழக்கம் தெரியல. இவர் தெரியாதனமா ஒரு கட்டையை மிதிச்சிடுறாரு. சவுண்ட் கேக்குது. அந்த பொண்ணு பாத்திர போறான்ற மாதிரி இவரும் மறைஞ்சிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிமிந்து பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு அந்த சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்காது. அவங்களும் வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்குறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி கார் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அப்படி விட்டுருப்பாரு. இப்ப காரை எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்பதான் ராபர்ட்டோட வேலையை பத்தி நமக்கு காட்டுறாங்க. டிசைனிங் சம்பந்தப்பட்ட வேலையை தான் ராபர்ட் பார்த்துட்டு இருக்காரு. ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் வேலையில ரொம்ப கெட்டிக்காரரா இருப்பாரு. பாஸோட ஃப்ரெண்டு இந்த ஆபீஸை பார்க்கிறதுக்காக வந்திருப்பாரு. இப்ப வந்த பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் என்னோட பெஸ்ட் எம்ப்ளாயி, வேற ஒரு பெரிய கம்பெனில இருந்து இங்க வந்து சேர்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரும் அவ்வளவு பெரிய கம்பெனியை விட்டு எதுக்காக இங்க வந்தீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல தான் ப்ராஸ்டிடியூஷன் சென்டர் பக்கத்துல இருக்கு, அதே மாதிரி ட்ரக் தேவைனா வாங்கிக்க முடியும், அதுக்காக தான் அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்றாரு. இதனால கடுப்பான அவரும் வேகமா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவர் இந்த மாதிரி கிண்டலா சொன்னதை இவரோட ஃப்ரெண்டு ஜாக் கவனிச்சிருப்பாரு. யோ உனக்கு நக்கலியா அப்படின்ற மாதிரிலாம் இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இவரும் பதிலுக்கு அவரை பார்த்து சிரிக்கிறாரு. இப்ப வேலையை முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஜாக்க பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒய்ஃபுல்லா இருப்பாங்க. இப்ப அவருக்கு காசு தேவைப்படுது. ஆனா டைரக்டா கேட்காம இன்டைரக்டா கேட்கறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு வேண்டிய காசை தந்துடுறாரு. ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு தான் எல்லாருக்கும் இருக்கணும், நன்றி அப்படின்ற மாதிரி ஜாக்கும் காசெல்லாம் வாங்கிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவரோட வீட்டுல பெருசா எந்த பொருளுமே இல்லாம தான் இருக்கு. அந்த வீட்டுல இருக்கவும் அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால திரும்பி கார் எடுத்துட்டு இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஜெனியை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெனியோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. ஜெனின்ற அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, பாட்டு கேட்டுக்கிட்டே சாமான எல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அப்படி கழுவிட்டு இருக்கும் போது சட்டுன்னு வெளியே இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. இவங்களும் வேகமா கதவை திறந்து வெளியே வராங்க. யாராவது இங்க இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த சைட்ல இருந்து எந்த சவுண்டும் வர மாட்டேங்குது. இவங்க லைட்டா பயந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இந்த இடத்துக்கு வராரு. இவர் நடுவுல இந்த இடத்துக்கு வருவாரு போல. அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரு ஜார்ஜ் அப்படின்றது. இப்ப ஜார்ஜும் வேகமா வந்து இவங்களை கிஸ் பண்றாரு. இவங்க கொஞ்சம் அன்னீசியா தான் கிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே உள்ள போய் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரையோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சுல்ல, அதை பத்தி ஜெனி சொல்றாங்க. இதனால ஜார்ஜ் இருக்கார்ல, வேகமா வெளியே வந்துடுறாரு. யாராவது ஒளிஞ்சிருந்தீங்கன்னா ஒழுங்கா வெளியே வாங்க, நான் கண்டுபிடிச்சேன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கு தோணதான் செஞ்சது, நீ உள்ள வான்ற மாதிரி ஜெனி சொல்றாங்க. இதனால ஜார்ஜும் திரும்பி அவங்களை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இவ்வளவு நேரம் ஒரு மரத்துக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பாரு. கொஞ்ச நாள் மாட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேகமா கார் இருக்கிற இடத்துக்கு வந்து கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோக்கு 37 வயசு ஆயிடுச்சு. இருந்தாலும் சிங்கிளா சுத்திட்டு இருக்காருல, இத ஓனரும் கவனிக்கிறாரு. இப்ப ஓனர் பக்கத்துல வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என் ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் உலகமே போன மாதிரி எனக்கு மாறிடுச்சு. அப்படி இருக்கும்போது எதுக்காகப்பா இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க, சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி அப்படின்ற மாதிரி இவரும் நார்மலா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ இப்போ ஒரு லா ஃபார்ம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். ஒய்ஃபோட பேரு நிக்கி அப்படின்றது. அவங்கள டைவர்ஸ் பண்ற ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஒய்ஃப் கொஞ்சம் லேட்டா தான் வராங்க. இவங்க பேர் தான் நிக்கி அப்படின்றது. இவங்க இருக்காங்கல்ல, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்லன்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்ப நிக்கி என்ன சொல்றாங்கன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தேன், உங்களை டைவர்ஸ் பண்ண வேணாம்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு மாத்தி பேசுற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. இவங்க சட்டுன்னு இந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சும்மா பிராங்குக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, பிராங்குக்குலாம் எனக்கு டைம் இல்ல, சீக்கிரமா ப்ராசஸ பத்தி பேசலாம்னு சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ப்ராசஸ பத்தி பேசுறாங்க. ஹீரோக்கு ஜாக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரோட குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டியா இருக்கும். அதனால கலந்துக்கிறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. ஜாக்க பொறுத்த வரைக்கும் ஜூலின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஜூலி டாக்டரா தான் இருப்பாங்க. இப்ப அந்த ஜூலி கிட்ட ஹீரோவை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. நீங்க ரெண்டு பேர் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த ஜூலிக்குமே ஹீரோவை லைட்டா பிடிச்சிருக்கு போல. அதனால கொஞ்சம் ஜாலியெல்லாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு பெருசா ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. பெருசா புடி கொடுத்து அந்த ஜூலி கிட்ட பேச மாட்டாரு.
இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் ஜாக்கோட ஒய்ஃபும் குழந்தைய தூக்கிட்டு வந்து காட்டுறாங்க. இவர் குழந்தைய பாக்குறாரு, விஷஸ் எல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் கார்ல வந்துட்டு இருக்காரு. நம்ம வீட்டுக்கு போலாமா இல்ல ஜெனி வீட்டுக்கு போலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஜெனி வீட்டுக்கே போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப அவங்க வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, மறைஞ்சிருந்து அவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. அவங்க தனியா இருக்கும் போதும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, எப்படி தனியா இருக்கும் போது இவ்வளவு சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஆச்சரியமா இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவர் கவனிச்சிட்டு இருக்கும் போது அவங்க வேகமா கதவை திறந்து வெளியே வராங்க. இவரும் கவனமா ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. வந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, குப்பியெல்லாம் போட்டு ஒரு இடத்துல எரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி எரிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பேப்பர் பறந்து போது அதை எடுக்கிறதுக்காக தள்ளி வராங்க. அப்பதான் இவர் மறைஞ்சிருக்கிறத பாத்துடுறாங்க. பார்த்தவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. வேகமா வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, சாரி நான் உங்களை பயமுத்துறதுக்காக இந்த விஷயத்த பண்ணல, என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், நான் கிளம்பிடுறேன்னு சொல்றாரு. முதல்ல எதுக்காக மறைஞ்சிருந்து என்ன பாக்குறீங்க அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நானும் தனியா தான் இருக்கேன், ஆனா தனியா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும், ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும், ஆனா நீங்க அந்த விஷயத்தையே சந்தோஷமா பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் ஆச்சரியமா உங்களை பாப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நானும் தனியா இருக்கிறதெல்லாம் கஷ்டமா தான் ஃபீல் பண்ணேன், போக போக தான் இந்த மாதிரி நான் ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு போலீஸ்க்கு மட்டும் கால் பண்ணிடாதீங்க, இந்த வீட்டு பக்கம் இதுக்கப்புறம் கண்டிப்பா வர மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் இப்ப இவர்கிட்ட நார்மலாலாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் போலீஸ்க்குலாம் கால் பண்ண மாட்டேன், வாங்க காஃபி குடிச்சிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் அதெல்லாம் வேணாம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் தான் சொல்றேன்ல வாங்கன்ற மாதிரி இவங்களும் கூப்பிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த மாதிரி பண்ணா செருப்பு பிய அடிப்பாங்கல்ல, ஆனா ஃபாரின் கண்ட்ரில மட்டும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு காஃபி எல்லாம் போட்டு தராங்க. ரொம்ப நாளாவே யாரோ நம்மள ஸ்பை பண்றாங்க அப்படின்றது ஜெனிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என்ன எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க, எப்பத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் எதர்ச்சியா அந்த ரோட்டு வழியா நீங்க நடந்து போனதை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா நடந்து போனீங்க, ஃபாலோ பண்ணி வரும்போது தான் நீங்க சந்தோஷமா வேலை பார்த்ததையும் கவனிச்சேன், அப்பத்துல இருந்து என்னன்னு தெரியல உங்களை பார்க்கணும் போலயே எனக்கு தோணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேருமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் மாத்தி மாத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனியை பொறுத்த வரைக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரத்தெல்லாம் ரொம்ப நம்புவாங்க போல. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாங்க. இவங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருப்பாரு, உன் தம்பிக்கு சீக்கிரமே ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க பெருசா அதை கண்டுக்க மாட்டாங்க, ஆனா தம்பி கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுவான். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தெல்லாம் இவங்க நம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் இருக்கார்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோ ஒய்ஃபை விட்டு பிரியும் போது அவரோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அப்படி கொண்டு போகும்போது என்னோட பாஸ்போர்ட்டையும் சேர்த்து கொண்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி நிக்கி சொல்லிட்டாங்க. இவர் அந்த பொருள்லாம் வீட்டுல கூட கொண்டு போய் வச்சிருக்க மாட்டாரு, தனியா ஸ்டோர் பண்ற மாதிரி இடம் இருக்கும்ல, அங்கதான் வச்சிருக்காரு. இப்ப இவங்க அந்த இடத்தை கண்டுபிடிச்சு உள்ள நுழையிறாங்க. ஏகப்பட்ட பாக்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பாக்ஸா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு திரும்பி இவர் கூட சேரணும்னு ஆசை இருக்கு போல, கொஞ்சம் க்ளோஸாலாம் இவர்கிட்ட இருக்க ட்ரை பண்றாங்க, ஆனா இவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இப்போ ஒய்ஃபுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஜார்ஜும் ஜெனியோட வீட்டுக்கு வந்து பேசுறாரு. ஜெனியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும், அந்த எண்ணத்தெல்லாம் இவர் வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்க இருக்க ஒரு கபோர்டு லூசா இருக்கு, இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சீக்கிரமா சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஜெனி சொல்றாங்க. ஆனா கல்யாண டாபிக் எடுத்தா மட்டும் ஜெனி கொஞ்சம் அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக எப்ப பாரு அவாய்ட் பண்ணிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கொஞ்சம் அன்ஈசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்களுக்கு அவரை பிடிக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ஜெனி கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவரோட ஃப்ரெண்டான ஜாக்கோ கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஜெனி கூப்பிடுறாங்க. இப்ப இவரும் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேட்கிறாரு. இவங்க தான் ஜெனி அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஜாக்கோ நீங்க பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நான் வேலையை பத்தி உண்மையை சொன்னா இல்ல பொய் சொன்னா செக் பண்றதுக்காக தான் நான் வந்தேன்னு கேட்கிறாரு. சேச்சே அப்படிலாம் கிடையாது, உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டைவர்ஸ் ஆல்ரெடி ப்ராசஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஜெனி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஜெனி இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. அந்த விஷயத்த லைட்டா வெளிப்படுத்துறாங்க. ஹீரோ இருக்கார்ல, நீ ஜார்ஜ் கூட தானே பழகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஜார்ஜ் எனக்கு பெருசா பிடிக்கல, அந்த விஷயத்த அவனுக்கும் புரிய வச்சிட்டேன்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேட்கிறாரு. ஆமா நேத்து எல்லா விஷயத்தையும் அவன் கிட்ட புரிய வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கும் ரிலேஷன்ஷிப்ல சுத்தமா விருப்பம் கிடையாது இல்ல, அதனால பேசி ஜெனியை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோவும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் போன் கால் வருது. அட்டன் பண்ணா ஒய்ஃப் தான் பேசுறாங்க. ஒய்ஃப் நடு ராத்திரி 3 மணிக்கு கால் பண்ணிருக்காங்க. ஒரு டவுட்டை பத்தி எல்லாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. டவுட் கேட்கறதுக்கு இதுதான் நேரமா, நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இப்ப இவங்களோட முகம் சோகமா மாறிடுது. மொத உன்ன ஒரு கேலரியில வச்சுதான் மீட் பண்ணேன், பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதான் நான் பண்ண தப்பு, நான் லவ் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேசிட்டு இருந்தவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இவரும் போன் எல்லாம் வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப காலையில இவரும் வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ரெடியாகி வீட்டை விட்டு வெளியே வராது.
பார்த்தா இவரோட கார்ல ஜெனி உட்காந்துருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவரும் கேக்குறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன், நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ளீஸ் வாங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரு அதே மாதிரி வேற ஒரு ஜோடியும் கூட வந்திருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தான் மலையை ஏறிட்டு இருக்காங்க. கூட வந்த அந்த பொண்ணோட பேரு சூசி அப்படின்றது. அவங்க டயர்டாயி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவும் டயர்டா இருக்கிறதுனால அந்த இடத்துல உட்காந்துருது. இப்ப இவங்க ரெண்டு பேர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சூசியும் அப்ப இவரோட வயசை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. ஹீரோக்கும் ஜெனிக்கும் ஏகப்பட்ட வயசு வித்தியாசம் இருக்குல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஜெனிக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி ஜார்ஜ்ன்ற ஒரு பையன் கூட பழகிட்டு இருந்தா. அந்த ஜார்ஜ் ரொம்ப நல்ல டைப், எதுக்காக பிரேக்கப் பண்ணிட்டான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டாபிக்கை இதுக்கு மேல பேச வேணாம்னு ஹீரோ நினைக்கிறது. நம்ம மேல போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா நடக்க ஆரம்பிச்சிடுறது. இவங்க சன்செட்டை பாக்குறதுக்காக தான் மேல ஏறி வந்திருப்பாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சந்தோஷமா சன்செட்டை பாக்குறாங்க. ஜெனி இருக்காங்கல்ல, நைட்டு நிறைய இவரை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஜெனிக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாங்க. இப்ப பொறுமையா இவருக்கு பக்கத்து வந்து கிஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா இவர் இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் தான் பண்ணிட்டு இருக்காரு. இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஜார்ஜ் வந்துடுறாரு. ஓஹோ, இவன் கூட பழகிட்டு இருக்கிறதுனால தான் என்ன கழட்டி விட்டியா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. ஜெனி தான் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ இருக்கார்ல, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறேன், நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ வேலையில ரொம்ப கெட்டிக்காரன்னு சொன்னா பாத்தீங்களா, ஒரு வேலையை பக்காவா முடிச்சிடுறாரு. இதனால பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, சீக்கிரமே உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பாராட்டெல்லாம் செஞ்சிடுறாரு. இப்ப இவரும் ஃப்ரெண்டு கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலேயே நீ ரொம்ப லக்கி, உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. இந்த வீட்டு டென்ஷன்லாம் இல்லாததுனால தான் உன்னால ஃப்ரீயா செயல்பட முடியுது, உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது நடந்துட்டு இருக்கும் போதுதான் இவரை பாக்குறதுக்காக கரெக்டா ஜெனி வந்துடுறாங்க. நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ண வேணாம் தான் நான் சொன்னேன், எதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறது. ஜெனி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் என்ன பாக்குறதுக்காக அடிக்கடி வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்றது ஜார்ஜுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி ஜார்ஜுக்கு தெரிஞ்சது, நீ எதுக்காக நான் தான் உன்னை பார்க்க வந்தேன்றத சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறது. நான் ஏற்கனவே யாரோ என்ன பார்த்துட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுதுன்னு பல வாட்டி சொல்லியிருக்கேன், அதை வச்சு அது நீங்க தான்றத அவனே புரிஞ்சுக்கிட்டான், சத்தியமா நான் இந்த விஷயத்த சொல்ல, என்ன நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவருக்கு என்ன பண்றதுனே தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஆபீஸ்ல இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவரை கேட்ட ஜெனி கால் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் ஃப்ரெண்டு கிட்ட நான் இல்லன்ற மாதிரி சொல்லுன்னு சொல்றாரு. அதனால ஜாக் இருக்காருல, அவர் இங்க இல்ல அப்படின்ற மாதிரி போய் சொல்றாரு. இப்ப ஹீரோ பாட்டுக்கு வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து வேகமா காருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. காரணம் ஜெனி இருக்காங்கல்ல, இவரோட வீட்டு கதவை தான் தட்டிட்டு இருக்காங்க. இவகிட்ட மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இவரோட கார்ல வந்து தூங்கிடுவாரு. காலையில டைம் ஓனர் தான் இவரை எழுப்பி விடுறாரு. என்னப்பா கார்லயே தூங்கிட்டேன்னு கேக்குறாரு. சும்மாதான் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிக்கிறாரு. ஹீரோவும் ஒரு கடையில ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா பார்க்கிங் ஏரியால தான் இவங்க கார்ல உட்காந்துருக்காங்க. என்ன வேணும்ட்டே அவாய்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இவரை கவனிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல பேசிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நேரடியா சொல்லிடுறாங்க. என்னை பத்தி முழுசா உனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் நமக்கும் ஹீரோவை பத்தி தெளிவா தெரியுது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டெம்பரா இருப்பாரு. கல்யாணம்னா ஒய்ஃபு கூட சண்டைலாம் வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டை வரும். மேக்சிமம் ஒய்ஃபால தான் அந்த சண்டைலாம் வரும். எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டவர் சட்டுன்னு கத்தி எடுத்து ஒய்ஃப் கிட்ட காமிச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா ஒய்ஃபு கூட இருந்தா பிரச்சனைன்றதுக்காக தான் டைவர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிருப்பாரு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜார்ஜும் பயங்கரமா கோவப்படுவான், அவனை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி உங்களையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, சீக்கிரமே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிட்டா நான் வேற ஊருக்கு போயிடுவேன், என்ன நினைச்சு நீ தேவையில்லாம உன்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இவர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது இவரோட காரை ஒரு கார் ஓவர்டேக் பண்ணுது. என்ன இவ்வளவு வேகமா போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி முன்னாடி போன கார் இருக்குல்ல, இவரை பிளாக் பண்ண மாதிரி நின்றுது. அந்த காருக்குள்ள இருந்து ஜார்ஜ் தான் இறங்குறான். செம்ம கோவமா இவரை முறைச்சு பாக்குறான். அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதன்னு சொல்றாரு. ஆனா ஜார்ஜ் ஓடி வந்து இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவரும் பதிலுக்கு அவன் கூட சண்டை போடுறாரு. இப்படி சண்டை போட்டுக்கிட்டே ஒரு சர்வல்ல இவங்க ரெண்டு பேருமே உருண்டு போறாங்க. அப்படி உருண்டு போகும்போது ஹீரோவும் ஃபோர்ஸா அவனை அடிச்சிடுறாரு. அடிப்பட்ட அவன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க தண்ணியில விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் அசையாம இருக்கான். இவர் இருக்கார்ல பக்கத்துல வந்து அவனை எழுப்பி விடுறாரு. இப்ப கரையில அவனை உட்கார வச்சிடுறாரு. கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஜார்ஜ் அடிச்ச அடியில ஹீரோவோட வாய் வெத்தலை பாக்கு போட்டிருக்கோம். இப்ப வீட்டுக்கு வந்தவர் வாஷ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஜெனியே இவரை பார்த்து பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவரும் நடந்த விஷயத்தெல்லாம் ஜெனி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஜெனியும் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. கவலைப்படாதீங்க, நான் ஜார்ஜ் கிட்ட பேசுறேன், இதுக்கப்புறம் ஜார்ஜ்னால உங்களுக்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே ஸ்டே பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்றாரு. ப்ளீஸ் ஒரு நாள் நைட்ல என்ன ஆக போகுது, நான் இங்கே ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நைட்டு நேரம் இவரும் பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவங்க இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இவருக்கு பக்கத்துல வந்து படுக்கிறாங்க. இவரும் என்ன பண்றேன்னு கேக்குறாரு. இவங்க சட்டுன்னு கிஸ் பண்ற மாதிரி வராங்க. இதெல்லாம் வேணாம், கொஞ்சம் தள்ளி போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவங்க அழுகுறாங்க. அதனால இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேருமே இந்த இடத்துல கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க இவரோட தோல்ல சாஞ்ச மாதிரி தான் தூங்கவே செய்யறாங்க. நைட்டு மட்டும் தங்கிக்கிறேன்னு தானே ஜெனி சொன்னாங்க. ஆனா இப்ப காலையில பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா, இவ இங்கேயே தங்கலான்னு முடிவு பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரி இவரும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்ப அவங்க இருக்காங்கல்ல, இந்த சாங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சட்டுன்னு சாங் ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அது எப்படி ஞாபகம் வராது, யோசிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருக்கு லைட்டா இந்த இடத்துல கடுப்பாகுது. இவரும் யோசிச்சு சாங்க சொல்லிடுறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோக்கும் நிக்கிக்கும் டைவர்ஸ் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது பாத்தீங்களா, இப்ப கடைசி ஸ்டேஜ் வந்துருது. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ல சைனை போட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே ப்ராப்பரா டைவர்ஸ் முடிஞ்சிருது. நமக்கு ப்ராப்பரா டைவர்ஸ் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எதுக்காக நம்ம டேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேக்குறாங்க. இவர் லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் போலீஸ் கிட்ட இருந்து இவருக்கு கால் வருது. உடனே வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் வேக வேகமா வீடு வந்து சேர்ந்துடுறாரு. ஏற்கனவே ஜெனி கிட்ட எல்லாம் உட்கார வச்சு பேசியிருக்காங்க. ஹீரோ ஜார்ஜ் அடிச்சாரு பாத்தீங்களா, அன்னில இருந்து ஜார்ஜ் மிஸ் ஆகுறாரு. அதனால தான் தெரிஞ்ச பொண்ணுன்னு ஜெனி கிட்ட பேசி பார்த்திருப்பாங்க. ஜெனியும் நைட்டு நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. நீங்க தான் அடிச்சிருக்கீங்க, அதனால அந்த குளத்துல முங்கி அவர் இறந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நாங்க சந்தேகப்படுறோம்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் எழுப்பி விட்டு தான் வந்தேன், அவன் இறந்து போயிருக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இருந்தாலும் அவர் மிஸ் ஆயிருக்காரு, உங்க மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இது சம்பந்தமா பேசிக்கிட்டே ஹீரோவும் ஜெனியும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் சூசியும் பாய் ஃப்ரெண்டும் பொருள்லாம் வாங்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்குதான் சூசியோட பர்த்டேவா இருக்கும், அதை கூட இவங்க மறந்துட்டாங்க. சாரி சூசி, நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இன்னைக்கு பார்ட்டிக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி சூசி சொல்றாங்க. ஆனா ஹீரோ கூட இப்போ ஒரு டென்ஷன்ல இவங்க மாட்டிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஃபங்க்ஷன் கூட என்னால வர முடியாது சாரின்ற மாதிரி ஹீரோ கூட இங்க இருந்து நடந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஆபீஸ்க்கு வரும்போது பாஸும் நிறுத்தி பேசுறாரு. உன்னை பாக்குறதுக்கு 2 டிடெக்டிவ் வந்திருக்காங்க, சீக்கிரமா பேசி அவங்களை அனுப்புன்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கேக்குறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் ஜார்ஜை கொண்டிருப்பீங்களோன்னு சந்தேகப்படுறோம்னு சொல்றாங்க. இது கொலை பண்ணனா, அப்ப பாடி கிடைச்சிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த இடத்துல இறந்திருக்காங்க, பாடிலாம் 1 மாசத்துக்கு மேலதான் கிடைக்கும், இப்போதைக்கு சந்தேக வட்டத்துல நீங்க தான் இருக்கீங்க, இந்த ஊரை விட்டு எங்க கிட்ட சொல்லாம போக கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப நியூஸ் பேப்பரை ஹீரோவும் கவனிக்கிறாரு. லோக்கல்ல ஜார்ஜ்னு ஒரு பையன் மிஸ் ஆயிருக்கான், போலீஸ் விசாரணை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. இப்ப ஜெனி இருக்காங்கல்ல, ஹீரோ கூட மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்டு சூசி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ அவன் கூட மூவ் ஆன் பண்ண போறியா, அவன் கூட இருந்தா உன்னோட வாழ்க்கை சரி வராது, அவன் கூட போனதுல இருந்து தான் நீ என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பயும் ஜெனி கேட்க மாட்டாங்க. இல்ல ஹீரோ என்ன நல்லபடியா பார்த்து பாரு அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. நைட்டு நிறைய இவங்க ரெண்டு பேருமே படுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஆந்த கத்துற மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு. எதுக்காக அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவர் இவ்வளவு நேரம் தூக்கத்துல தான் இருந்திருப்பாரு, இப்பதான் முழிச்சவரு சவுண்ட் குத்தனா, அப்படிலாம் எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சவுண்ட் கொடுத்தா கெட்டது நடக்க போறதை இண்டிகேட் பண்றதா அர்த்தம், நம்மளுக்கு ஏதாவது நந்திரமான்னு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா போலீஸ் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப காலையில சமயம் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டேஷன்ல இருக்காங்க. எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து ஒரு நபரோட பாடி கிடைச்சிருக்கு, அதனால தான் விசாரணை பண்றதுக்காக வர வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஜார்ஜா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஜார்ஜான்றது எங்களுக்கு தெரியல, ஏன்னா முகத்தை ரொம்ப சேதப்படுத்தின மாதிரி இருக்கு, நாங்க டென்டல் ரிப்போர்ட் வாங்கிட்டா கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி உங்க எக்ஸ் ஒய்ஃப் நிக்கி கிட்டயும் பேசி பார்த்தோம், அப்பதான் உங்களோட ஷார்ட் டெம்பரை பத்தி எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ சொல்றதெல்லாம் நீங்க எதுக்காக நம்புறீங்க, அவ நிறைய பொய் சொல்லுவா அப்படின்ற மாதிரி இவரும் கோவமெல்லாம் பேசுறாரு. இப்ப விசாரணையெல்லாம் முடிச்சவரு ஜெனி கூட பேசிக்கிட்டே கார்ல வந்துட்டு இருக்காரு. என் எக்ஸ் ஒய்ஃப் எனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்லாம் தந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் அப்செட்டா இருக்கிறத பார்த்து ஜெனியும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்றாருன்னா, மொத வேலையா நிக்கிக்கு தான் கால் பண்ணி பேசுறாரு. எதுக்காக என்ன பத்தி போலீஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் சொன்ன, என்ன மாட்டி விடுறதுக்காக தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கோவப்படுறாரு. உனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி நிக்கியும் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. இவர் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப படுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. காலையில சமயம் தான் ஹவுஸ் ஓனர் பேசுறதுக்காக வராரு. சீக்கிரமா நீங்க இந்த வீடை காலி பண்ணிருங்கன்னு சொல்றாரு. ஏன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இவர் நியூஸ்ல வந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாரு. ஹீரோ அப்செட்டா இருக்கிறத ஜெனியால பார்க்க முடியல. அதனால ஜெனி இருக்காங்கல்ல, நிக்கிய பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கே வந்துடுறாங்க. நிக்கி இவங்க கிட்ட நார்மலா பேச்செல்லாம் கொடுக்குறாங்க. நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன், தேவையில்லாம அவரை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் என்னால பண்ணாம இருக்க முடியாதுன்னு நிக்கி சொல்றாங்க. ஹீரோக்கு ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி பாஸ் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த ப்ரொமோஷனை கேன்சல் பண்ணிடுறாரு. அதே மாதிரி சீக்கிரமா இந்த வேலையை விட்டு நீ போகணும்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஹீரோ பயங்கரமா கோவப்படுறாரு. அங்க இருக்க டஸ்ட்பினை எட்டி மிதிச்சுட்டு ரெஸ்ட் ரூம்க்கு போயிடுறாரு. இதெல்லாம் ஜாக்கும் கவனிச்சிருப்பாரு. இப்ப இவர்கிட்ட பேசுறதுக்காக வேகமா வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்பதான் வேலை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு பார்ல நம்ம சரக்கு அடிக்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அதுக்கு ஜாக் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு என்னோட வீட்ல வேலை இருக்கு, என்னால வர முடியாது, சாரின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அவரோட தேவைக்காக மட்டும்தான் ஜாக் ஹீரோவை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் ஜெனியும் சேர்ந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வராங்க. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜெனி போயிடுறாங்க. இவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரியவரை பாக்குறாரு. அவர் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு மறைஞ்சு இருக்காரு. இப்ப ஜெனி வந்தோன்னே வேகமா ஜெனியை கூப்பிட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. ஆனா அந்த பெரியவர் இவரை கவனிச்சிருக்காரு. அந்த பெரியவர் வேற யாரும் கிடையாது, ஜார்ஜோட அப்பாவா தான் இருப்பாரு. என் பையனை என்னடா பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. கோவப்படாதீங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாரு. ஆனா அந்த அப்பா ஏத்துக்காம இவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பதிலுக்கு இவர் இருக்காரு பாத்தீங்களா, கோவப்பட்டு அந்த அப்பாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினும் வேகமா பக்கத்துல வந்து இவரை தடுத்துட்டு இருக்காங்க. இவர் அடிச்ச அடியில ஜார்ஜோட அப்பா மூக்கெல்லாம் உடைஞ்சிரும். ரத்தம் சிந்துறதோட இங்க இருந்து கிளம்பி போறாரு. அவசரப்பட்டு இவ்வளவு அடிச்சுட்டுமேன்ற மாதிரி இவர் ஃபீல் பண்றாரு. இவர் ரொம்ப அடிச்சதுனால டிடெக்டிவ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக அந்த அப்பாவை போட்டு அவ்வளவு அடிச்சீங்கன்னு கேக்குறாங்க. அவரு முதல்ல அடிச்சாரு, தற்காப்புக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டாரு. தற்காப்புக்காக யாரும் இவ்வளவு மோசமா அடிக்க மாட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வார்னிங்க குத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இவரும் கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ஜெனி இருக்காங்கல்ல, இவர் தூங்கிட்டு இருக்கும் போது முழிச்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஜெனியோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷை ரெடி பண்ணி நிம்மதியா சாப்பிடுறாங்க. இப்ப மரம் இருக்கு பாத்தீங்களா, அது கிட்ட வந்துடுறாங்க. வந்தவங்க ஒரு கத்தியை வச்சு இவங்களோட கையில லைட்டா ஒரு கீரலை போட்டுறாங்க. இப்ப ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா போய் இவங்க இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்றாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்ப டிடெக்டிவா அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க இந்த மாதிரி தான் லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி லெட்டரை படிச்சு காட்டுறாங்க. லெட்டர்ல ஜெனி எழுதி இருக்கிறதெல்லாம் கேட்டு ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் நிக்கி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. இப்ப கதவை தட்டுறாங்க. கதவை திறக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் தான். ஜார்ஜுக்கு எதுவும் ஆயிருக்காது, வேணும்ட்டே தான் மறைஞ்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி தான் இந்த பிளான் எல்லாம் போட்டிருக்காங்க. ஜெனி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தகவல் தெரிஞ்சட இவரும் பயங்கரமா வருத்தப்படுறாரு. ஹீரோவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கேட்கிற நிக்கியும் லைட்டா ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. கிளம்பலாம் அப்படின்னு கார் எடுக்கிறதுக்காக வராரு. அப்பதான் கார்ல வந்த வேற யாரோ இவரை ஷூட் பண்றாங்க. இவர் பயத்துல வேகமா இவரோட கார்ல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப சேஃபா ஒளிஞ்சுக்கிட்டவரு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. ஆனா போலீஸுங்க சுத்தமா இவரை நம்ப மாட்டாங்க. என்ன நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப இவரோட வீட்டுக்கு வர முதல் சவுண்ட் கேக்குது. இவர் சேஃப்டிக்காக ஆயுதத்தை எடுத்துட்டு பொறுமையா அட்டாக் பண்ற மாதிரி வராரு. பார்த்தா ஓனர் தான் இவர்கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாரு. இவர் ரொம்ப பயந்து போயிருக்கிறதுனால ஓனர் அவரோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவர் ஜெனி கூட பழகுனது ஓனருக்கு தெரியும்ல, ஜெனியை இழந்துதான் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு ஓனர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த இடத்துல நீ கம்ஃபர்டபுளா தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரோட ரூமை காமிச்சிட்டு கிளம்பிடுறாரு. இப்பதான் அந்த ரூம்ல ஏதோ தட்டுப்படுது. செக் பண்ணா ஒரு பாக்ஸ்ல அந்த பெரிய ஒரு கன்னெல்லாம் வச்சிருக்காரு. சரி சேஃப்டிக்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவரும் பெட்டு கடியில வச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. காலையில அந்த பெரியவரும் இவருக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப ஈவினிங் டைம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ தெரியாதனமா அங்க இருக்க பாட்டில தள்ளி விட்டுறாரு. இவரும் அந்த பாட்டில குடிஞ்சு எடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஜன்னல் சைட்ல இருந்து யாரோ ஷூட் பண்றது இவருக்கு தெரிய வருது. அவன் ஹீரோவை தான் ஏம் பண்ணிருப்பான். ஆனா பெரியவரோட தலையில புல்லட் பட்டு கீழே விழுந்துடுறாரு. அடுத்ததான் ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஹீரோவோட ஷோல்டர்ல அடிபட்டுருது. ஹீரோ லைட்டா அவனை கவனிச்சிருப்பாரு. அது ஜார்ஜ் மாதிரி தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பெரியவர் தலையிலேயே புல்லட் பட்டுச்சுல, அதனால ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அதே மாதிரி ஹீரோக்கும் லைட்டா காயம் பட்டிருக்குல்ல, அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. ஜாக் ஜூலின்னு ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தினார்ல, அவங்க தான் இவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப டிடெக்டிவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்காக வந்துடுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஜார்ஜ் தான் இந்த விஷயத்த பண்ண மாதிரி தோணுச்சுன்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த டென்டல் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இன்னும் வரல, ஆனா சீக்கிரமா வந்துரும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்போதைக்கு ஹீரோ இருக்கார்ல, ஒரு மோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. இவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது, யாரோ நுழைஞ்சிட்டாங்க அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த பெரியவர்கிட்ட இருந்த கன் இப்ப இவர்கிட்ட தான் இருக்கு. இவர் சேஃப்டிக்காக கொண்டு வந்திருக்காரு. இப்ப அந்த கன் எடுத்துட்டு பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காரு. சட்டுன்னு யாரோ வராங்க. இவர் ஷூட் பண்ண பாக்குறாரு. பார்த்தா வந்தது போலீஸா இருக்கும். இவரை கண்காணிக்கிறதுக்காக தான் போலீஸ் நின்றுப்பாங்க. ஆனா இவர் ஷூட் பண்ற மாதிரி வந்துட்டார்ல, அதனால போலீஸ் எல்லாம் சேர்ந்து இவரை லாக் பண்றாங்க. இல்ல யாரையோ பார்த்தேன், அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா போலீஸ் கேட்காம இவரை படுக்க வச்சிடுறாங்க. இப்ப காலையில இவர் எந்திரிக்கும் போது ஒரு விஷயத்த போலீஸும் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்த ஜார்ஜ் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். நாங்களும் என்னென்னமோ கேட்டு பார்த்துட்டோம், ஆனா வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்ற மாதிரிலாம் டிடெக்டிவ் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவன் இருக்கான் பாத்தீங்களா, நிறைய நிக்கி கூட போன்ல பேசியிருக்கான். அதனால நிக்கியும் கூப்பிட்டு அந்த இடத்துல விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஈர இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்களான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஜார்ஜ் அப்பாவும் ஜார்ஜை கூட்டு போறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறமா இந்த முட்டாள்தனம் எல்லாம் பண்ணது அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்லிட்டாரு. பையனும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. நைட்டு நேரம் ஈரவும் ஜெனியோட வீட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால அவங்க வீட்டை வெளியே இருந்து இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கார் வருது. யாருன்ற மாதிரி இவர் கவனிக்கிறாரு. பார்த்தா நிக்கியும் ஜார்ஜும் சேர்ந்த மாதிரி தான் அந்த காரை விட்டு இறங்கி வராங்க. வந்த ஜார்ஜ் இருக்கார்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா பக்கத்துல இருக்க நிக்கி தான் இவரை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திடுறாங்க. இப்ப நிக்கி தான் இவருக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் எங்க ரெண்டு பேர் மேல சந்தேகப்படுறாங்க. உனக்கு நடந்த அட்டாக்குக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க சொல்றதை வச்சு இவங்க தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு இவருக்கு கிளியரா புரிஞ்சிருது. ஈர என்ன சொல்றாருன்னா, ஒரு கேலரியில வச்சுதான் உன்னை பார்த்தோன்னே நீ தான் என்னோட ஒய்ஃப்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னை அவ்வளவு லவ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுதான் நான் பண்ண தப்புன்றது எனக்கு புரிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காரணம், கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ரொம்ப டாக்ஸிக்கா நடந்துப்பாங்க. இவருக்கு ஒவ்வொரு நாளும் கடுப்பா இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கோவத்துக்கு போகும்போது தான் இவங்க கிட்ட கத்தியெல்லாம் எடுத்து காமிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் டைவர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் சோகமா தான் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துல இருந்து ஜார்ஜும் கவனிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் ஜார்ஜுக்கு அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவர் தான் அந்த பெரியவரை ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் இவருக்கு தகவல் கிடைக்குது. அந்த பெரியவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி நிக்கிய பார்த்து சொல்லிட்டாரு. இவன் மட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா எனக்கு பெரிய தண்டனை கிடைக்கும், நீ ஸ்டேட்மெண்ட் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்காருல்ல, நான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால கோவப்பட்ட ஜார்ஜும் கத்தியை வச்சு அட்டாக் பண்றதுக்கு வராரு. இவரும் தடுத்து ஜார்ஜ் கூட சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இவங்க குறுக்க வராங்க. அப்ப தெரியாதனமா இவங்க மேல அடிபட்டுது. இவங்க ஏடகடமா ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஃபுல் ஃபோர்ஸ் வச்சு ஜார்ஜை தள்ளுறாரு. ஏற்கனவே ஒரு கபோர்டு ஆடிட்டு இருந்ததுல, அதுல இடிச்சு அவர் இறந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் நிக்கிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராரு. கழுத்துல கீறல் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல செக் பண்ணா பெரிய வெட்டா விழுந்திருக்கு. இப்ப ரத்தம் மொத்தமா லீக் ஆகுது. இவங்களும் சாவு போறோம்னு பயப்படுறாங்க. ஹீரோவும் உடனே ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி தகவல் கொடுத்துடுறாரு. ஒய்ஃபை தொட்டாரு பாத்தீங்களா, அதனால இவரோட கை முழுக்க ரத்தமா இருக்கு. கீழே இருக்க கத்தியை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா தொட போகும் போது தான் இவருக்கு பயம் வருது. ஆஹா, ஏற்கனவே போலீஸ் வேற நம்மள நம்பல, இப்ப இவங்க ரெண்டு பேரும் நம்ம தான் கொன்னுன்ற மாதிரி நினைச்சுப்பாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. தற்காப்புக்காக ஜார்ஜ் அப்பாவை அடிச்சதுக்கு இவர் மேலதானே பழி விழுந்தது. இப்ப இவங்க ரெண்டு பேரை கொன்னது இவருன்ற மாதிரி தான் போலீஸ் நினைப்பாங்கன்னு இவர் பயப்படுறாரு. இப்ப ஷாக் ஆன மாதிரி அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டு இருக்காரு. இவர் எப்பவுமே ஜெனியை ஒரு வியூல இருந்து பாப்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி கேமரா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இதோடய நமக்கு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. ஹீரோ ஷார்ட் டெம்பரா இருப்பாரு. ரிலேஷன்ஷிப்ல இருந்தா கூட இருக்க பொண்ணுக்கு தான் ஆபத்துன்றதுனால தான் இவர் விலகி போயிருப்பாரு. அது மீறியும் இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.